வாஸ்து சாஸ்திரம் பார்த்தால்தான் சொந்த வீட்டை விட்டு வேற வீட்டை சேர்த்துட்டு நம்ம ஜோதிட ஓ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா? திரு முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி ஃபர்ஸ்ட் வாஸ்து சரியில்லை, ரெண்டாவது வாஸ்துவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மூணாவது வாஸ்து கட்டல, அப்புறம் கட்டிட்டாரு. சோ வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு கட்டின இந்த உலகத்திலே பேர் போனவர் உங்க முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள். வாயெல்லாம் உடைச்சிருவேன். சரி, ரெகுலர் தலைமைச் செயலகத்தை விட்டுட்டு வேற தலைமைச் செயலகத்தை வந்து ரெடி பண்ணிக்கிறாராம். அட கூர்கிட்ட குக்கரே, தலைமைச் செயலகத்தையே மாத்தல. தலைமைச் செயலகத்துல உள்ள இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையில தான் அதை ஷிஃப்ட் பண்றாங்க. அவரோட அறையா ஷிஃப்ட் பண்றாங்க, மாற்றம் செய்யப்படுகிறது. ஓகேவா? அதுக்காக செலவுலாம் ஒன்னும் அவ்வளவு ஆகாது. உள்ள கொஞ்சம் மட்டும் மாத்தணும். ஓகேவா? மத்தபடி வந்து வேற எதுவும் இல்ல. பூமுட்டை ஒழுங்கா ஒரு விவரத்தை கேட்டு பேசுறா, பூமுட்டை மாதிரி வந்து பேசுறா பூமுட்டை. நீங்க இந்த தலைமைச் செயலகத்தை ரெடி பண்றாரு, அது மக்கள் வரி பணம் இல்லையா? நான் மக்கள் பணத்தை தொட மாட்டேன்னு சொன்னார்ல. இன்னைக்கு போய் வேற இடத்துல தலைமைச் செயலகத்தை ரெடி பண்ற மக்கள் பணம் இல்லையா? அப்புறம் நான் வந்தா கடனே வாங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்ல. அட பூமுட்டை, இப்ப இருக்கே பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல், அதற்குல அதுதான் திரு கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகம் இருக்கும்போது இன்னொரு தலைமைச் செயலகம் வேணும்னு சொல்லிட்டு கட்டினது. கிட்டத்தட்ட 1000 மதிப்பு, 1000 கோடி ஒதுக்கீடு பண்ணி கட்டலான்னு பிளான் பண்ணி கட்டினாரு. தோராயமா ஒரு 485 கோடியில கட்டிட்டாரு. மீதி கட்டுறதுக்கு உள்ளலாம் கட்டுறதுக்கு அதுக்குள்ள ஆட்சி மாறிச்சா எங்க அம்மா என்ன பண்ணாங்க, மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு தலைமைச் செயலகம் இருக்கும் போது இன்னொன்னு சொல்லிட்டு தலைமை நறுக்கும் கொட்டி அது எனக்கு தேவையில்லை, நாங்க உட்காரவும் மாட்டேன் அவர் கட்டினதுல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வந்து பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை ஆக்கிட்டாங்க. ஓகேவா? இப்ப தெரியுதா? ஒன்னு இருக்கும் போது இன்னொரு கட்டுறது உங்க கருணாநிதி அவருக்கு பழக்கம் தானே. ஒன்னு இருக்கும்போது இன்னொன்று கட்டுவாரு, அதுவும் இல்லைன்னா இன்னொன்று கட்டுவாரு. அட போடா, நீ வந்து பேசுறியா? ஏய் சீப்ப.